Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்கள் இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு தீபாவளி சீரீஸ். இந்த தீபாவளிக்கு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்கின் கன்சர்னை டார்கெட் பண்ணுற மாதிரி அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லுக்ஸ் லைக் சிம்பிள் லுக், கிளாம் லுக், இந்த மாதிரி ஒரு சீரீஸ் நான் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். தொடர்ந்து வரப்போகிறது கிடையாது, பட் கண்டிப்பாக தீபாவளிக்குள்ளே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4-5 வீடியோவாச்சு தீபாவளியை முன்னிட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணலாம்னு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஹைப் கொடுக்குற ஒரு டைம் ஆஃப் த இயர் இது, இந்த மாதிரி லுக்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் நிறைய லுக்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லுக் நான் எப்படி க்ரியேட் பண்ணேன், இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்டல் சில்க் சாரீக்கு நான் வந்துட்டு பண்ணியிருக்க ஒரு லுக், கொஞ்சம் கிளாம் சைடில் இருக்கிறது தான். இன்றைக்கி இந்த சீரீஸில் வந்துட்டு பிக்மெண்டட் ஸ்கின்னுக்கு எப்படி மேக்கப் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு நான் உங்களுக்கு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், என்ன மாதிரியான பொருட்கள் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிக்மெண்டட் ஸ்கின் இருக்குது, ஃபவுண்டேஷன் வந்து கிரே ஆகிற ப்ராப்ளம் இருக்குது, ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது, ஃபவுண்டேஷன் கொஞ்சம் நேரம் கழிச்சு டார்க் ஆகிற மாதிரியான பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டுட்டோரியல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ஒரு கிளாம் சைடில் இருக்கிற மாதிரியான ஒரு லுக் தான் போயிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இது நான் எப்படி க்ரியேட் பண்ணேன், நான் என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஃபேஸ் நான் ப்ரெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பிக்மெண்டேஷன் அண்ட் பிக்மெண்டட் ஸ்கின்னில் மேக்கப் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் கேரில் பிக்மெண்டட் ஸ்கின்னுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் பிக்மெண்டேஷனுக்கு அப்படின்னு வரும்போது நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா கோஜிக் ஆசிட். இந்த கோஜிக் ஆசிட் அப்படின்றது உங்களுடைய பிக்மெண்டேஷனை லைட்டன் பண்ண போது, ஸ்கின்னை ஈவன் டோன் பண்ண போது, என்னுடைய ஸ்கின்ல பிக்மெண்டேஷனை நான் டார்கெட் பண்ணுறதுக்கு கோஜிக் ஆசிட் யூஸ் பண்ணும்போது விசிபிள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இந்த டெர்மகோவோட 2% கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். இது டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இதில் 1% ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இருக்குது, கோஜிக் ஆசிட் இருக்குது, நைசினமைட் இருக்குது. இது நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேளையும் யூஸ் பண்ணலாம். இந்த ஆல்ஃபா ஆர்பியூட்டின் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்ல மெலனின் ப்ரொடக்ஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போகுது. நைசினமைடு ஆக்னே ப்ராப்ளம் எல்லாத்தையும் வந்துட்டு காம்பேட் பண்ண போகுது, ஸ்கின்னை ஈவன் டோன் பண்ண போகுது. அதுவும் உங்களுடைய ஸ்கின்ல வந்து அந்த டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி ஈவன் அவுட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்க போகுது. ஆனால் எனக்கு வந்து பர்சனலி நைசினமைடு அப்படின்றது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக கோஜிக் ஆசிட் வந்துட்டு உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இது அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் டைம் 2 வேளையும் யூஸ் பண்ணலாம். மார்னிங்கில் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடுறது வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்துட்டு எடுத்துகிட்டு பண்ணுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஆல்சோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூஸராக இருக்கீங்க இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்க்கு அப்படின்னா நீங்கள் ஒரு பேட்ச் டெஸ்ட் எடுத்துகிட்டு கூட பண்ணலாம். அது உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கொடுக்கும் உங்கள் ஸ்கின்ல அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இதனால் ஒரு லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு சீரம் 3 to 5 ட்ராப்ஸ் மட்டும் உங்கள் கையில் எடுத்துகிட்டு கையில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்கள் முகத்தில் நீங்கள் பேட் பண்ணிக்க போகிறீங்க. ரொம்ப லைட்டாக இருக்கும், இது லிட்டரலாக தண்ணி மாதிரி தான் இருக்க போது. அது அப்படியே குவிக்காக உங்கள் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். நைட் டைமில் ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். கோஜிக் ஆசிட் பேஸ் பண்ண மாய்ஸ்சரைசர்ஸ் போடுறீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்க போது. நான் பர்சனலாக என்ன பண்ணுவேன்னா மார்னிங் டைம் ஒரே ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் இருக்கிற மாதிரி ஒரு சீரம் இல்லைன்னா ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் இதை மட்டும் போட்டுப்பேன். நைட் டைமில் தான் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிறது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். பிக்மெண்டேஷன் அப்படின்னு வரும்போது இதுதான் நான் உங்களுக்கு கண்ண மூடிட்டு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். இது டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைக்கா அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் வச்சுருக்கேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் டெர்மகோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபரும் கிடைக்க போகுது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் ஏன் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எவ்வளோ பர்சன்டேஜில் வந்துட்டு அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றது டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் இது எல்லாமே வந்துட்டு டெர்மட்டாலஜிஸ்ட் டிசைன் பண்ணுறது தான். இதில் வாசனையும் எதுவுமே கிடையாது. ஸோ ஸ்கின்னுக்கு வந்து சேஃப் அண்ட் எஃபெக்டிவாக இருக்க போது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ டெர்மகோவோட அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஆர்டர் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது. டெர்மகோ வந்துட்டு இந்த பூமி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷனோட டைப் வச்சு இதை பண்ணிகிட்ருக்காங்க. 10,000க்கும் மேலான குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சார்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மேக்கப்னால மட்டும் பிக்மெண்டேஷனை வந்து டார்கெட் பண்ணுறது அப்படின்றது இல்லாமல்
ஸ்கின் கேர்லையும் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன டிப் தான் இது. இப்போது நம்மளுடைய டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். என்னுடைய ஸ்கின் ப்ரெப் முடிஞ்சிருக்கு. நான் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ரைமர் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது என்னுடைய ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக பார்த்துக்க போது மேக்கப்புக்கு கீழே. அடுத்து கலர் கரெக்ஷன். இது வந்து என்னுடைய ஃபவுண்டேஷனை க்ரே ஆக்காமல் பார்த்துக்க போகுது. ஸோ இதுதான் ஒரு மெயின் விஷயம். உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, டிஸ்கலரேஷன் இருக்குன்னு அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் இல்லைனா ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய கன்சீலர் இருந்தே ஆகணும். ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பட் மேக்கப் முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு போட்டதுக்கான தடையுமே இருக்காது. ஸோ ஆரஞ்சு எடுத்து எங்கெல்லாம் உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷன் இருக்குது, இல்லைனா டார்க்னஸ் இருக்குது, இல்லை எந்த இடம்லாம் யூஸ்வலாக ஃபவுண்டேஷன் போட்ட அப்புறம் டார்க் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் எந்த ஆரஞ்சு போட்டுக்க போகிறீங்க. இப்போ இதுக்கு மேலே நல்லா ஒரு ஹை கவரேஜ் கன்சீலர் நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. உங்கள் ஃபவுண்டேஷன் திக்காக நிறைய கவரேஜோடு இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கன்சீலர் எடுத்து அப்படியே நல்லா பேக் பண்ணுறேன். நிறைய ப்ராடக்ட் போடல, பட் ஈவனாக நான் வந்து அப்ளை பண்ணும்போதே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். நிறைய ப்ராடக்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து அது கேக்கியாக ஆகிடும். ஸோ கொஞ்சமாக போடுங்க, பட் அப்ளை பண்ணும்போதே ஈவனாக அதை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து பிளெண்ட் பண்ணும்போது ஈவனான லேயராக வந்து இது எல்லாமே பிளெண்ட் ஆகும். அங்கங்கே எதுவுமே பேட்சி ஆக போகிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எண்ட் ரிசல்ட் செம்ம ஃப்ளாலஸாக இருக்க போகுது. இது எல்லாத்தையும் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் போயிடுறேன். இப்போ நமக்கு ஃபவுண்டேஷன் நிறைய தேவைப்படாது. ஆனாலும் ஒரு லேயர் ஆஃப் கவரேஜ்க்காக உங்களுடைய உங்கள் ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகிற ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் இந்த ஸ்டெப்பில் நீங்கள் போடுறீங்க, ஒரு ஆரஞ்சு கன்சீலர் போட்டுட்டு நீங்கள் போடுறீங்கன்னா அது ஆக்சிடைஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ ஃபவுண்டேஷன் எடுத்து என்னுடைய முகம், கன்னம், கன்னம் இல்லை காது, அந்த இடம்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு க்ரீம் கான்டோர் இன்றைக்கி நான் பண்ணிக்க போகிறேன். கான்டோருக்கு வந்து என்னுடைய ஃபேஸோட அவுட்டர் பெரிமீட்டர்ஸ் தான் நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் நம்ம ஹெவியான கவரேஜ் போகும்போது ஒரே கலராக முகம் இருந்ததுன்னா ஒரு மாதிரி டெஃபினிஷன் இல்லாமல் லிட்ரலாக நம்ம பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் மூஞ்சு, அப்படியே பெயிண்டில் முக்கி எடுத்த மாதிரி. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த கான்டோர் வேலை நம்ம பண்ணுறோம். இது கொஞ்சமாக அந்த நேச்சுரல் விஷயம் வந்து நம்ம முகத்தில் எடுத்துகிட்டு வரும். அதாவது நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னில் வந்து எங்கெல்லாம் ஷேடோ இருக்குது, எங்கெல்லாம் அந்த ஒரு டெப்த் இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்காக. எனக்கு என்னுடைய மூக்கு கான்டோர் பண்ணுறது அவ்வளோவா பிடிக்காது. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு பிடிக்கிறதும் இல்லை தான். பட் எனிவேஸ் அதை பண்ணணுமே அப்படின்னு நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். கான்டோருக்கு அப்புறம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர், என்னோடய ஸ்கின் டோன்லேருந்து ஒரு 3-4 ஷேட் லைட்டராக இருக்க ஒரு கன்சீலர் எடுத்து கண்ணு கீழே போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு ஆரஞ்சு போட்டிருக்கோம், அதுக்கு மேலே ஒரு கன்சீலர் போட்டிருக்கோம், அதுக்கு மேலே ஒரு ஃபவுண்டேஷன், அதுக்கு மேலே தான் இந்த லைட்டர் ஷேட் கன்சீலர் நம்ம போட போகிறோம். அப்படின்னும் போது நம்ம ஸ்கின்னில் வந்து இந்த லைட்டர் ஷேட் கன்சீலர் க்ரே ஆகிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஏன்னா கீழே நிறைய லேயர்ஸ் ஆஃப் ப்ராப்பர் ஷேட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட்டர் ஷேட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு க்ரே ஆக போகிறது கிடையாது. இப்போ பவுடர் வச்சு நான் கன்சீல் பண்ண ஏரியாஸ் எல்லாத்தையும் நல்லா பேக் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். பேக்கிங்லாம் பண்ணல, ஈவனாக எடுத்து ஈவனாக என்னுடைய முகத்தில் நான் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். கான்டோர் பண்ண ஏரியாவில் மட்டும் நான் வந்து இந்த லைட் ஷேட் பவுடர் வந்து போடல. ஏன்னா நான் கான்டோர் பேஸ்ட் பவுடர் ஒன்று நான் அப்ளை பண்ணிப்பேன் அப்புறமா. இப்போது ஐஸ் அண்ட் ஐப்ரோஸ் வேலைலாம் முடிச்சிடலாம். ஐப்ரோஸ்க்கு ஒரு ஜெல் ப்ராடக்ட், யூஸ்வலாக நான் பண்ணுறது தான் ஒரு ஜெல் ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ யூஸ்வலாக பண்ணுறதை விட கொஞ்சம் டார்க்காகவே பண்ணிட்டேன் இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக. பட் ஸ்டில் ஒரு ஹெவி கிளாம் லுக் போகும்போது கொஞ்சம் டார்க் ஐப்ரோஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்கும் தான். எண்டில் பார்க்க வந்து நல்லா இருந்தது. ஸோ அதனால் அப்படியே நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த ஐப்ரோஸை நான் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய ஐலிட்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு பேஸ் மாதிரி இருக்கட்டும் ஒரு கன்சீலர் வச்சு பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஐப்ரோஸ் அழகாக ப்ரிசைஸாக டிஃபைன்டாக உங்களுக்கு தெரிய போகுது. அடுத்து ஒரு ப்ரௌன் கலர் ஐ ஷேடோ கலர் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு கூல் டோன்டு ப்ரௌன் கலர். அதை ஒரு பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து என்னுடைய கண்ணோட ட்ரான்சிஷன் ஏரியா அப்புறம் அவுட்டர் வி ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு க்ரீம் பேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால பிக்மெண்ட் நல்லா டார்க்காக டீப்பாக விழும் அண்ட் ஈஸியாக பிளெண்டும் ஆகும். மேக் ஷுர் அழகாக நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிடுறீங்க அப்படின்ட்டு. அடுத்து நான் மறுபடியும் கன்சீலர் கொஞ்சமாக எடுத்து என்னுடைய இந்த ஐலிட்ஸில் வந்துட்டு ஒரு கட் க்ரீஸை கட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்னுடைய கட் க்ரீஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய நேச்சுரல் சாக்கெட் ஏரியா இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே இருக்க மாதிரியே நான் பண்ணிக்கிட்டேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் கண்ணை ஓப்பன் பண்ணனா ஹூடர் ஐ மாதிரி இருக்கும். அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாகவே வந்துட்டு இந்த கட் க்ரீஸ் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நான் அப்படி பண்ணலை. அது பண்ணி வேறு ஒரு டுட்டோரியல் நான் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அது இன்னுமே கொஞ்சம் ஐ ஷேடோ ஒர்க் ஹெவியாக பண்ண மாதிரி தெரியும். பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து நேச்சுரல் ஐ ஷேப்லேயே நான் வந்து வச்சுக்கிட்டேன். இதில் வந்து அந்த ஃபஸ்ட் இன்னர் கார்னரில் நல்ல ஒரு பாப் ஆகிற மாதிரியான ஒரு நியான் க்ரீன் கலர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அதே ஐஷேடோ பேலட்லேருந்து. அதுக்கப்புறம் ஒரு சாப் க்ரீன் கலர் எடுத்து என்னுடைய லிட்ஸில் இந்த ஃபுல் மீதி பார்ட் இருக்குல்ல அங்கே வந்து நான் பேக் பண்ணிக்கிறேன். அப்புறம் அவுட்டர் வி பார்ட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக அந்த ட்ரான்சிஷன் கலரில் போட்ட ப்ரௌனை எடுத்து போட்டு அந்த நடுவில் போட்ட சாப் க்ரீன் கலரோட நான் வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி
அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு லிக்விட் ஐ ஷேடோ எடுத்துக்கிறேன். அது வந்து லைட்டாக கோல்ட் ப்ளஸ் லைட் க்ரீன் ஹியூஸ் இருக்க மாதிரி அதை எடுத்து கொஞ்சமாக என்னுடைய லிட்ஸில் சென்டரில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 கிளிட்டர் எடுத்துக்கிறேன். கோல்டு அண்ட் ஷாம்பெயின் டோன்ஸ் இருக்கிற மாதிரி 2 தனி கிளிட்டர்ஸ், அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி என்னுடைய லிட்ஸில் அந்த ஐ ஷேடோ கிளிட்டர் ஐ ஷேடோ போட்டோம்ல அதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக பேக் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் சென்டரில் மட்டும். இதை பண்ணிவிட்டு நான் என்னுடைய ஐலைனர் வேலைக்கு போய்க்கிறேன். ஸோ ஐலைனருக்கு வந்து ஒரு ஜெல் ஐலைனர் எடுத்துக்கிறேன். எனக்கு அந்த இன்டென்ஸான பிளாக் ஃபினிஷ் வேணும் அப்படின்றதுக்காக ஜெல் ஐலைனர் லுக் நான் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஒரு ஹெவி போல்டு விங் லுக் நான் போட்டுக்கிறேன். என்னுடைய ஐ ஷேப்க்கு இல்லை ஹூடர் ஐஸ் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் வி மாதிரி போடுற விங் தான் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது ப்ராப்பராக தெரியும், ட்ரூப்பியாக அவங்க கண்ணை காமிக்காது. ஸோ அதை பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்னுடைய ஐஸையும் வந்துட்டு லைன் பண்ணிக்கிறேன். ஐலைனர் நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே ஜெல் ப்ராடக்ட்டே எடுத்து என்னுடைய வாட்டர் லைன்லையும் நான் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ட்ரான்சிஷன் ஏரியாவில் போட்ட ப்ரௌனை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பன் பண்ணிக்கிறேன். அது கிறிஸ்பாக நம்மளுடைய கட் க்ரீஸ் தெரியணுன்றதுக்காக அதே ப்ரௌன் எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைன்லையும் அப்ளை பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நிறைய மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் கண்டிப்பாக ஃபால்ஸிஸ் ஒட்ட போகிறேன், அதனால் அதுக்கு ஒரு பேஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நிறைய மஸ்காரா நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். கண்ணோட அந்த இன்னர் கார்னர் டியர் டக்ட் ஏரியாவில் வந்துட்டு அந்த க்ரீனே கொஞ்சமாக வந்துட்டு பேக் பண்ணுறேன். அப்புறம் ப்ரௌனையும் கொஞ்சோண்டு எடுத்து அந்த க்ரீனும் ப்ரௌனும் மிக்ஸ் ஆகிற இடத்துல நான் வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு என்னுடைய அண்டர் ஐ ஏரியாவை க்ளீன் பண்ணிக்கிறேன். ஃபால்ஸீஸும் இந்த டைமில் நான் ஊட்டிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய அந்த பவுடர் கான்டோர் இருக்குல்ல அதை வச்சு அந்த க்ரீம் கான்டோர் பண்ண ஏரியாஸை செட் பண்ணிக்கிறேன். ப்ளஷ்க்கு ஒரு நல்ல பீச்சி ப்ரௌன் ப்ளஷ் எடுத்து இந்த ஸ்பஞ்சிலே எடுத்து நான் வந்து என்னுடைய கன்னத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது கொஞ்சமாக அந்த கான்டோர் லைன்லேயும் போகிற மாதிரி நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய ஃப்ளஃபி ப்ரஷ் எடுத்து ஃபஸ்ட்டு ஹைலைட்டர் லைட்டாக நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து என்னுடைய ப்ளஷ்ஷோட பிளெண்டடாக தெரியணும் அப்படின்றதுக்காக, அண்ட் ஆல்சோ ப்ளஷ்ஷுமே கொஞ்சம் அந்த ஷிம்மர் ப்ளஷ் மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக, அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட டெஃபினேஷன் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு குட்டி ப்ரஷ்ஷில் அந்த ஹைலைட்டரை எடுத்து நான் வந்து அந்த கன்னத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்டில் கொஞ்சம் நல்லா பாப் ஆகிற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதே ஹைலைட்டரே என்னுடைய ப்ரோவோன் ஹைலைட் பண்ணவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இதே ஹைலைட்டரே என்னுடைய அந்த கண்ணோட இன்னர் டியர் டக்டை ஹைலைட் பண்ண பார்த்தீங்களா க்ரீன் வச்சு, அது மேலே போட்டு இன்னும் கொஞ்சம் கூட அது பாப் ஆகிற மாதிரி நான் வந்து இருக்கணும்னு போட்டுக்கிறேன். லிப்ஸ்க்கு வந்துட்டு நல்ல ஒரு ப்ரௌன் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்து ஃபஸ்ட்டாக அவுட்லைன் பண்ணிக்கிறேன். ஒரு 70% லிப்ஸையும் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒரு மெஜந்தா டீப் ப்ளம் லிப் க்ரையான் வச்சு என்னுடைய லிப்ஸை வந்து நான் ஃபில் இன் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரௌனோடையும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ப்ளம் கலர் லிப் லைனர் வச்சு என்னுடைய லிப்ஸை இன்னும் கொஞ்சம் கூட நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட். இதான் ஃபைனல் லுக். ஐ ரியலி ஹோப் யூ கைஸ் லைக் த லுக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சிம்பிளாக எலிகண்ட்டாக ஸ்வீட்டான ஒரு லுக் மாதிரி இருக்குது. நான் ஆக்சுவலி ஒரு நியூட் லிப் கலர் போகலான்னு பார்த்தேன், பட் என்னுடைய ஐஸில் இருக்க அந்த ட்ரான்சிஷன் கலருக்கு இந்த ப்ரௌன் வந்து கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு மெஜந்தா அண்டர்டோன் இருக்கிற ஒரு ப்ரௌனிஷ் ப்ளம் ஷேடுக்கு வந்துட்டு நான் போய்க்கிட்டேன். ஐ ரியலி லைக் ஹவ் த லுக் டர்ன்ட் அவுட். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த லுக் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றது. உங்களுக்கு இந்த வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. ஸோ பிக்மெண்டட் ஸ்கின்னில் வந்துட்டு மேக்கப் போடுறது சிம்பிள் தான். கரெக்டான ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்குது, கரெக்டான ஷேட்ஸோடு இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்துட்டு எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. இந்த தீபாவளி சீரீஸில் ஸ்பெசிஃபிக்கான ஸ்கின் கன்சர்ன்ஸில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் சிம்பிளான மேக்கப், கிளாமான மேக்கப்னு டிஃப்ரெண்ட் டியூட்டோரியல்ஸ் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிக்கான விஷயம் வேணும் அப்படின்றது நீங்கள் எனக்கு தெரியப்படுத்திங்கன்னா கண்டிப்பாக நான் அதை வந்துட்டு என்னுடைய ஸ்கெடியூலுக்குள்ளே எடுத்துகிட்டு வர பார்ப்பேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.